Hey all, Assalamualaikum. Welcome to our channel Papa's Trip. Hope you all are good and நானும் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அண்ட் vlog வீடியோ தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இப்போது என்னோடய ஃபுட்டில் வந்து ரீசெண்டாக ஆட் ஆகிருக்கிறது வந்து இந்த மஷ்ரூம் தான். அண்ட் எப்படின்னே தெரியல, இது ரீசெண்டாக வந்து இந்த மஷ்ரூம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷில் வந்து மாறிடுச்சு. இன்றைக்கி நான் இந்த மஷ்ரூமில் வந்து பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். அண்ட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அண்ட் இது வந்து ஈஸி அண்ட் குயிக் லஞ்சாகவே இது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அண்ட் மேலே வந்து இதில் வந்து பிளாக்காக வந்து டாட் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா இது வந்து வாஷ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை வந்து கட் பண்ணிடலாம். அண்ட் ரொம்ப குட்டி பீஸாக கட் பண்ணிடாதீங்க, அதோட டேஸ்ட்டே வந்து தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாகவே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். அண்ட் எப்போவுமே சிக்கன் மட்டனில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. அண்ட் இதை ஒரு டைம் மஷ்ரூமில் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலுமே கொடுக்கும். அண்ட் இதை வந்து நம்ம குயிக்காகவே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவுமே வந்து வைக்கலாம். நான் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாகவே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்போ தான் நம்ம வந்து மசாலாவில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும் போது அது வந்து அதோட டேஸ்ட் வந்து நமக்கு அப்படியே ஃபுல்லாக கிடைக்கும். அண்ட் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம வந்து பட்டை, கிராம்பு, இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாமே அதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ், அன்றைக்கி நான் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது 3 மட்டும் தான் வந்து அன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டாக வரும். ஸோ அதனால் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நீங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி நான் வந்து 2 தக்காளி எடுத்திருந்தேன். அண்ட் தக்காளி வந்து நீங்கள் பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறமா இங்கே பேசிக் மசாலா தான் நான் வந்து அன்றைக்கி ஆட் பண்ணியிருந்தேன். மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள். அண்ட் நான் அன்றைக்கி பெருசாக இந்த ஒரு மசாலாவுமே ஆட் பண்ணிடல, இந்த 3 மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து இது ஆட் பண்ணிக்கணும். அண்ட் நீங்கள் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பிரியாணி மசாலா அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த 3 மசாலா போட்டாலே வந்து சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் அந்த 3 மசாலா மட்டும் அன்றைக்கி ஆட் பண்ணிடுவேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் நீங்கள் மஷ்ரூம் போட்டதுக்கப்புறமா சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து சால்ட்டோட ஃப்ளேவர் வந்து அந்த மஷ்ரூம்லேயுமே இறங்கும். அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கட்டி தயிர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த தயிர் வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து இந்த கட்டி தயிர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அண்ட் இப்போ இது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரிசியுமே வந்து இதில் ஆட் பண்ணிட வேண்டியது தான். அண்ட் சூப்பர் அண்ட் குயிக்கான ஒரு லன்ச் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. அண்ட் இது பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இது ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்குமே இது வந்து ரொம்பவே பிடிக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கான லஞ்சை சூப்பராகவே கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே உள்ள ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போட்டிருந்தோம். ஸோ அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட ஒரு ஈவினிங் ஒரு 5:30க்கே கிளம்பியிருந்தோம். அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த பபுள்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து பர்சனலாக பபுள்ஸ்னாலே ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஷாப்பிங்கில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கும். கிளிப்பு, செயின், பேகு, ஸ்லிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த கிளிப்லாம் வந்து கொரியன் கிளிப் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கே இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அண்ட் நல்லாவுமே இருந்துச்சு. அண்ட் இங்கே ப்ரைஸுமே வந்து எப்பவுமே அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப காஸ்ட்லியான அப்படிலாம் வந்து இருக்காது. ஸோ கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுளாக தான் இருக்கும். அண்ட் இந்த சைடு பார்த்தோன்னா கிட்ஸுக்கான
டாய்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த இது வந்து பென்னிலே வந்து ஆக்ஸ் மாதிரி அப்புறம் வந்து நிறைய டிசைன்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் இங்கே கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே இந்த ஒரு சாக்லேட் செக்ஷனுக்காக போயாச்சு. அண்ட் இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஒரு சாக்லேட் செக்ஷன் தான். ஸோ இங்கே வந்து நிறையா சாக்லேட் வந்து விற்கும். ஸோ இதில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே திருப்பி வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போயாச்சு. அண்ட் ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கே ஃபுட்டுக்காக வந்தாச்சு. அண்ட் இது வந்து காட்டன் கேண்டி. இது எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இது வந்து என்னோடய சின்ன வயசில் என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஃபுட் அப்படின்னா வந்து காட்டன் கேண்டினே சொல்லலாம். ஸோ எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் முன்னாடிலாம் வந்து கலர் கலராக வரும். அண்ட் எனக்கு வந்து பிங்க் வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, அங்கே வந்து காலிஃப்ளவர் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜிலாம் வந்து விற்றுருந்துச்சு. அண்ட் அதுவுமே வாங்கி டேஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஃபுட் வந்து பானிபூரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுவுமே அங்கே விற்றுருந்துச்சா. ஸோ நான் ஒரு பிளேட்டு அண்ட் என்னோடய கசின் ஒரு பிளேட்டுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அண்ட் இதுவுமே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் அங்கே ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து வெளில வந்தாச்சு. அண்ட் இங்கே சைடில் வந்து பைனாப்பிள் விற்றுட்டு இருந்துச்சு. ஸோ இதுவுமே வந்து வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பைனாப்பிள் மட்டும் அன்றைக்கி வாங்கியிருந்தோம். அண்ட் எனக்கு பைனாப்பிள் வந்து அவ்வளோவா பிடிக்காது. அதனால் என்னோடய கசினுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவளுக்காக தான் இந்த ஒரு பைனாப்பிள் வந்து அன்றைக்கி வந்து வாங்குச்சு. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கான லஞ்ச் அண்ட் ஷாப்பிங் எல்லாமே ஓவர் ஆகிட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதேமாரி நான் உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் கைஸ்.